ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாம்பழம் வச்சு ஒரு மேங்கோ லெஸ்ஸி தான் பண்ண போகிறோம். ரொம்ப குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி இது. இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நல்ல பழுத்த மாம்பழமாக ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை நான் தோல் சீவிட்டு இது உள்ளே இருக்கிற பல்ப் மட்டும் எடுத்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். முக்கியமாக மாம்பழத்தில் வந்து புளிப்பு இல்லாத மாம்பழமாக எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. ஏன்னா தயிர் அப்புறம் வந்து மாம்பழத்தில் வந்து புளிப்பு ரெண்டுமே இருந்ததுன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் புளிப்பு இல்லாத மாம்பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நான் ஒரு கப்புக்கு வந்து நான் மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஹோம்மேட் ஃப்ரெஷ் தயிர் தான் நான் எடுத்துருக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் தயிர் எப்படி ரெடி பண்ணணும் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நிறைய பேருக்கு மாம்பழம் எப்படி கொடுக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் இதில் வந்து தயிருக்கு பதில் பால் சேர்த்துக்கலாம். இதுவே 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையாக தான் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் வந்து தயிர் சேர்த்து கொடுக்குற மாதிரினா 7 மாதத்துலேருந்தே நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க, நல்லா வெயிட் கெயின் ஆகும். மதிய டைமில் கொடுங்க, காலையிலையோ இல்லை சாயந்தரமாக கொடுக்கக்கூடாது. நல்லா வெயில் நேரமாக பார்த்து அழகாக கொடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க. இதில் வந்து இனிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தால் எதாவது கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.